ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் அகாடமி சேனல். நான் உங்கள் ஹேம்லதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பைத்தானோட MySQL கனெக்டிவிட்டி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் இன்ட்ரொடக்ஷன் போட்டிருந்தோம், டேட்டாபேஸ் குவரிஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேபிள் கிரியேஷன், எப்படி ஒரு டேட்டாபேஸுக்குள்ளே டேபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே எப்படி ரோஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் அந்த டேட்டாபேஸ் எப்படி கனெக்டிவிட்டி, என்னென்ன டவுன்லோட் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கு முன்னாடி என்னென்ன ஆன் பண்ணி வைக்கணும், இது எல்லாமே அந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் அதை எல்லாமே பார்த்து அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஒவ்வொரு தடவையும் அதை சொல்ல முடியாது, நம்ம டேரெக்டாக எக்ஸிக்யூஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பைத்தானுடைய ப்ரோக்ராம் மூலமாக ஒரு டேட்டாபேஸுக்குள்ளே ஒரு டேபிளை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் அதில் சொல்லியிருந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், MySQL உடைய அந்த மாடியூலை நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் பண்ணியிருக்கோம், இம்போர்ட் mysql.connector. ஸோ அடுத்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணணும். ஸோ இங்கே நான் மை கனெக்ஷன் அப்படின்ற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம என்ன எழுதணும், mysql.connector.connect. இதெல்லாம் ரிப்பீட்டடாக சேமாக தான் வரும். ஸோ அங்கே நம்ம 3 பேராமீட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். என்ன பண்ணோன்னா, ஹோஸ்ட்டு, யூசர் நேம், பாஸ்வேர்டு. இது MySQL கான்செப்ட். ஸோ அதோட லோக்கல் ஹோஸ்ட்டு, அந்த MySQL யூசர் நேம், MySQL பாஸ்வேர்டு எதுவும் கொடுத்துருந்தா போடுங்க. நான் இங்கே கொடுக்கல, நல்லா எம்டியாக விட்டுருக்கேன். ஸோ அதுக்கடுத்து இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 4வது பேராமீட்டர், டேபிள்ஸ்க்குள்ளே நம்ம கொரீஸ்க்கு போகிறோம் அப்படின்னா டேட்டாபேஸ் அப்படின்ற 4வது பேராமீட்டர் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். இந்த டேட்டாபேஸ் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணாமல் இதுக்கு கீழே டேபிள் கொரியோ நீங்கள் எந்த கொரி யூஸ் பண்ணாலும் என்ன ஆகாதுன்னா எக்ஸிக்யூட் ஆகாது, எரர் காட்டும். அப்போ ஏதோ ஒரு டேட்டாபேஸ் கலெக்ஷனுக்குள்ளே தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, டேபிள்ஸ் வந்து வைக்க போகிறீங்க. ஸோ நம்ம அங்கே மை டேட்டாபேஸ் அப்படின்ற கொரி வந்து டேட்டாபேஸ் 1 அப்படின்னு ஒரு புது டேட்டாபேஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டேட்டாபேஸ் தான் நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் எந்த டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த நேமை இங்கே கொடுங்க. ஆல்ரெடி க்ரியேட் ஆன டேட்டாபேஸ் நேமாக கொடுங்க, சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன செய்யணும், கர்சர் யூஸ் பண்ணி கர்சருக்கான ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த கர்சர் ஆப்ஜெக்ட் நாங்கள் என்ன வச்சுருக்கேன், CUR அப்படின்னு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த கனெக்ஷனோட ஆப்ஜெக்டை வச்சு கர்சர் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ இந்த குவரி, இந்த லைன் எழுதி முடித்தோடனே கர்சருக்கான ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு என்ன ஆயிரும், க்ரியேட் ஆயிரும். ஸோ நீங்கள் நான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் மூலமாக, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ஆல்ரெடி பைத்தானில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பைத்தானுடைய சீரீஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கிறது ரன் டைமில் வரக்கூடிய எரர்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம எழுதக்கூடிய கான்செப்ட். அந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணி இங்கே நாங்கள் டேட்டாபேஸை எழுதியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா நமக்கு எந்த இடத்துல எரர் வருதுன்னு நமக்கு அவுட்புட்டில் காட்டிடும். ஸோ நம்மளுடைய ட்ரை கேட்ச் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ட்ரைக்குள்ளே நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ் கொரி, இந்த கர்சரோட கொரியை வச்சு தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு கர்சரோட ஆப்ஜெக்ட் நேம் .execute. இது ரிட்டர்ன் பண்ணக்கூடியதை எதுலையாவது வாங்கணும். அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா DBS அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் ஸ்டேட்மெண்ட், டேட்டாபேஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு கொரி நம்ம என்ன எழுதுகிறோம், டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான கொரி என்ன, கிரியேட் டேபிள் நேம். உள்ளுக்குள்ளே என்ன ஃபீல்டு நேம் கொடுக்குறீங்களோ, அதாவது காலம் நேம், அந்த காலத்துக்குரிய டேட்டா டைப், அதோட சைஸ். ஸோ அதே மாதிரி நான் இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன், எம்ப்ளாயி அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ கிரியேட் டேபிள் நேமோட நேம் வந்து எம்ப்ளாயி. என்னென்ன ஃபீல்டு வச்சுருக்கிறேன், நேமுன்னு ஒரு ஃபீல்டு, அந்த நேம் வந்து நமக்கு ஆல்ஃபபெட்டாக இருக்கிறதுனால வேர்கேர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். வேர்கேர்ன்றது டேட்டா டைப். ஸோ இதெல்லாம் எதோட டேட்டா டைப், MySQL டேட்டா டைப். அடுத்து 2வது ஃபீல்டு வந்து என்ன கொடுத்துருக்குறோம், ஐடின்னு கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த ஐடி வந்து என்ன டேட்டா டைப்பில் இருக்குது, இன்டீஜர் டேட்டா டைப்பில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த ப்ரைமரி கீனா என்ன, நாட் நல் ப்ரைமரி கீனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி கீங்கிறது அந்த காலம் வந்து யூனிக்காக இருக்கணும். அதாவது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ரிப்பிட்டேஷன் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஐடி ரெஜிஸ்டர் நம்பர் இல்லாட்டி ஐடிங்கிறது ஒரு ஆளுக்கு 1 தான், யூனிக்காக தான் இருக்கணும். இப்போ எனக்கு 1ன்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த 1ன்ற ஐடி நம்ம வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஸோ அப்போ அதில் வேறு டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல நமக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டுறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், ப்ரைமரி கீ அப்படின்னு நம்ம செட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேலரின்னு 3வது ஃபீல்டு, அது வந்து ஃப்ளாட் டேட்டா டைப்பில் வச்சுருக்கேன். அடுத்து ஐடி, டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு 4வது ஃபீல்டு, அதுவும் நம்ம இன்டீஜர் டேட்டா டைப்பில் வச்சுருக்கோம். ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே MySQL கொரி. ஸோ நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான கொரி. ஸோ நான் எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி அதில் 4 ஃபீல்டு வச்சுருக்கிறேன், நேமு, ஐடி, அடுத்து வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலரி, அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஐடி. இந்த 4 ஃபீல்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ ஏதாவது எரர் வந்தால் என்ன ஆகணும், ரோல் பேக் ஆகிடணும். ரோல் பேக்குங்கிறது என்னது அப்படின்னா, சேஞ்சஸ் வந்து அண்டு ஆகி திரும்ப பழைய நிலைமைக்கே போயிடணும்.
ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கனெக்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாம்பிளாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. நான் பண்ணியிருக்கேன். PHP MyAdminக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் மை டேட்டா பேஸ் 1ன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அதுக்குள்ளே ஏதாவது டேபிள் இருக்குதா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. எதுவுமே இல்லை. நான் வெறும் இதில் பாருங்கள், எந்த டேபிளுமே காட்டலை. நோ டேபிள்ஸ் ஃபவுண்ட் இன் டேட்டா பேஸ் இந்த இடத்துல காட்டுது பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டேபிள் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். பாருங்கள், நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல எந்த விதமான அவுட்புட்டும் உங்களுக்கு வராது. கர்சர் மட்டும்தான் நிற்கும். ஏன்னா அந்த எந்த டேட்டாவும் நமக்கு அங்கேருந்து ரிட்ரீவ் ஆகி பிரிண்ட் ஆகலை. ஸோ இப்போ இந்த இடத்துல திரும்ப நீங்கள் PHP MyAdminக்குள்ளே போயிட்டு இப்போ இங்கே போனீங்கன்னா டேட்டா பேசஸ் பாருங்கள். மை டேட்டா பேஸ் 1க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு டேபிள் என்ன ஆயிடுச்சு, க்ரியேட் ஆகிடுச்சு. பாருங்கள், எம்ப்ளாயிங்கிறது ஒரு டேபிள். இந்த டேபிளுக்குள்ளே ஏதாவது ரோஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம்னா எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லை. பாருங்கள், 0 ரோஸ். பட் ஆனால் என்ன ஆயிடுச்சு, டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டேபிளோடைய ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேட்டா பேஸுக்குள்ளே போயிட்டு SQLல போயிட்டு இல்லாட்டி இந்த டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சர்லையும் நீங்கள் பார்க்கலாம். இதிலோட பாருங்கள், எம்ப்ளாயியில் என்ன இருக்குது, நேம், ஐடி, சேலரி, டிபார்ட்மெண்ட் ஐடி. ஐடியில் நம்ம ப்ரைமரி கீ செட் பண்ணியிருந்தோமா, அதனால் ஒரு கீ சிம்பிள் உங்களுக்கு காட்டுது. இந்த கீ சிம்பிள் காட்டினா என்ன அர்த்தம், இதில் டூப்ளிகேட் எலமெண்ட் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, இன்சர்ட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம ஒரு டேட்டா பேஸுக்குள்ளே என்ன செஞ்சிட்டோம், ஒரு புது டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த டேபிளுக்குள்ளே 4 ஃபீல்டு இருக்குது. அங்கே நீங்கள் என்ன டேட்டா டைப்ஸ் கொடுத்தீங்களோ, என்ன சைஸ் கொடுத்தீங்களோ அதே இந்த இடத்துல அப்பியர் ஆயிரும். பாருங்கள், நேமுக்கு நம்ம என்ன கொடுத்தோம், வேர் ஆஃப் 20 கொடுத்தோம். ஐடிக்கு என்ன கொடுத்தோம், இன்டீஜர் கொடுத்தோம். சேலரிக்கு வந்து ஃப்ளாட் கொடுத்தோம். டிபார்ட்மெண்ட் ஐடி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ எல்லா சைஸும் எல்லா டேட்டா டைப்பும் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இது வந்து க்ரியேட் டேபிள் கொரி. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர். இது வந்து DDLன்னு சொல்லுவோம், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இந்த ஆல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம், 4 ஃபீல்டு வச்சுருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு ஃபீல்டு என்னால் இன்சர்ட் பண்ண முடியுமா, இல்லை இருக்கிற ஒரு ஃபீல்டை நம்ம டெலீட் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக நம்ம பண்ணலாம். அதுக்கு என்ன கொரினா, ஆல்டர் கொரி நம்ம யூஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி 4 ஃபீல்டு வச்சுருந்தோம். இல்லை புதுசாக ஒரு ஃபீல்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், அதுக்கு ஒரு கொரி, அதுக்கு நான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். பாருங்கள், MySQL கனெக்டர் டாட் இம்போர்ட் மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ஷன் எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நீங்கள் என்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டேட்டா பேஸ் எந்த டேபிள், அந்த நீங்கள் க்ரியேட் பண்ண டேபிள் எந்த டேட்டா பேஸில் வச்சுருக்கீங்களோ அந்த டேட்டா பேஸோட நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கர்சருக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கொரியோட இது பாருங்கள், ஆல்டர்ன்றது கொரி, ஆல்டர் கொரி. எதை ஆல்டர் பண்ண போகிறோம், டேபிளை ஆல்டர் பண்ண போகிறோம். எந்த டேபிள் பண்ண போகிறோம், எம்ப்ளாயின்ற டேபிள். என்ன ஆல்டர் பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒரு காலம் இருக்குது, அதை நான் டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல டெலீட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ண போகிறதுனால ஆடுன்னு கொடுத்துருக்குறேன். என்ன ஆட் பண்ண போகிறோம், பிரான்ச் நேம் அப்படின்ற ஃபீல்டு, அதோடைய டேட்டா டைப் வேர்கேரில் இருக்குது. ஸோ நாட் நல்லா இருக்கக்கூடாது, சரிங்களா, வேர்கேர்னு கொடுத்தாச்சு. ஸோ இதில் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா ரோல் பேக் வந்து பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ நல்லா பாருங்கள், இந்த ப்ரோக்ராமுடைய இந்த டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சர் நான் இங்கே காமிச்சிருக்கேன். 4 ஃபீல்டு தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வருவோம். ஆல்டர் இதை ஸோ இப்போ இந்த இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 5 ஃபீல்டு வந்துடும். பாருங்கள், 5வது ஃபீல்டு உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆல்டர் கொரிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீல்டு, ஒரு காலமை வந்து நீங்கள் ஆட் பண்ணணுன்னாலும் புதுசாக ஒரு ஆல்ரெடி க்ரியேட் பண்ண டேபிளில் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போதே சில ஃபீல்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்கணும், இல்லை ஏற்கனவே பண்ணதை நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஆல்டர் கொரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு சின்டாக்ஸ் என்ன, ஆல்டர் டேபிள், டேபிள் நேம்,
புதுசாக ஆட் பண்ண போகிறீங்கன்னா ஆடு, இல்லாட்டி ஏற்கனவே இருக்கிறத டெலீட் பண்ண போகிறீங்கன்னா டெலீட். டெலீட்டுக்கு பக்கத்தில் என்ன மட்டும் கொடுத்தா போதும், அந்த ஃபீல்டு நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஆட் பண்ணுறப்ப ஃபீல்டு நேம் பக்கத்தில் என்ன டேட்டா டைப்பு, என்ன சைஸ் கொடுக்க போகிறீங்களோ அதுவும் நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து ஆல்டர் query. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இப்போ டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். அதில் ஏதாவது புதுசாக நம்ம ஃபீல்டு ஆட் பண்ணணுமா இல்லை டெலீட் பண்ணணுமா அதுவும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் நீங்கள் டேட்டா பேஸையும் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது டேட்டா டைப்பை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? புதுசாக ஃபீல்டு மட்டும்தான் இல்லை, ஆல்ரெடி கொடுத்த ஃபீல்டில் நான் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேமுக்கு வந்து நான் 20 தான் சைஸ் கொடுத்துருக்குறேன், இது 30 ஆக்க முடியுமானா ஆல்டர் டேபிளில் போட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், 30ன்னு மாற்றிக்கலாம். அதே சின்டாக்ஸ் தான், ஆடில் தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நேமுன்னு கொடுத்துட்டு வேர் கேர் ஆஃப் 20க்கு பதில் நீங்கள் என்ன கொடுத்தா போதும், 30 அப்படின்னு கொடுத்தா போதும். சைஸுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை டேட்டா டைப்பை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம், வேல்யூஸ், அதாவது ரோஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன கொரி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்சர்ட் கொரி. பாருங்கள், இன்சர்ட் கொரி. ஸோ அது பாருங்கள், இம்போர்ட் MySQL நீங்கள் எப்போ போல் மாடியூல் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியாச்சு, கர்சர் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கொரியோட சின்டாக்ஸ் என்னென்னா இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம். எந்த டேபிள் நேமில் நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்க அந்த டேபிள் நேம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா, இப்போ நான் ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும் என்ன பண்ணுறேன், இன்சர்ட் பண்ணேன், ஒரே ஒரு ரோ மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் தான் இது. இதே மல்டிபிள் ரோஸ் இன்சர்ட் பண்ணணும்னா அதுக்கு வேறு சின்டாக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ரோஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்னென்னா இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம், ஓப்பன் பேரந்தசிஸ் யூஸ் பண்ணி எத்தனை நீங்கள் ஃபீல்டு இருக்கோ அத்தனை ஃபீல்டு நேமையும் நீங்கள் கொடுக்கணும். நேமு, ஐடி, சேலரி, டிபார்ட்மெண்ட் ஐடி, பிரான்ச் நேம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வேல்யூஸ்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேல்யூஸ் கொடுக்க போகிற இடத்துல பர்சன்டேஜ் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துக்கு எது வந்து அப்பியர் ஆகும்னா கீழே நான் எழுதியிருக்கிறேன் பாருங்கள், அது வந்து அப்பியர் ஆகும். இந்த பாருங்கள், வேலில் என்ன கொடுத்துருக்குறோம், ஜானுங்கிறது நேம், எம்ப்ளாயியோட நேம். 110ங்கிறது அவரோட ஐடி, அவரோட சேலரி 25,000, டிபார்ட்மெண்ட் ஐடி, பிரான்ச் நேம், எந்த பிரான்ச் நேமில் இருக்கிறாரோ அந்த பிரான்ச். ஸோ அடுத்து இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா cursor.execute SQL.value. SQLல வந்து என்ன பண்ணி வச்சுருக்கிறோம், இந்த கொரியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன், வேலில் வந்து வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். ரெண்டையும் எக்ஸிக்யூட்டிவ்க்குள்ளே கொடுத்துருங்க. சரிங்களா? இதுக்குள்ளே புதுசாக ஃபுல்லாக கொரி எழுதாமல் நம்ம தனித்தனி ஸ்ட்ரிங்காக எழுதி நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸிக்யூட்டிவ்க்குள்ளே கால் பண்ணுறோம். ஸோ SQL, வேல். அப்போ என்ன ஆயிரும், இந்த இடத்துல இந்த வேல்யூஸ் எல்லாமே, அதாவது ஃபஸ்ட்டு எஸ்ஸுக்கு போய் ஜானுங்கிறது அப்பியர் ஆயிரும், ரெண்டாவது எஸ்ஸில் வந்து 110ங்கிறது அப்பியர் ஆயிரும். ஸோ இது வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக போய் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா கமிட் பண்ணணும். கமிட்டுங்கிறது என்னென்னா நம்ம பண்ண சேஞ்சஸை பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறோம், அதுதான் என்னதுன்னு கேட்டால் கமிட். சரிங்களா? எப்படி வந்து ஏதாவது எரர் வந்தால் ரோல் பேக் அன்டூ பண்ணுறோமோ, நம்ம எப்படி கண்ட்ரோல் யூசர் கொடுக்குறோம் இல்லையா, அதை தான் நம்ம இங்கே கமிட் ரோல் பேக் அப்படின்னு சொல்கிறோம். பெர்மனண்ட்டாக சேவ் ஆகிறதுக்கு கமிட்டுன்னு கொடுத்துட்றோம். ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து டேட்டா பேஸில் போய் அப்படியே என்னாகும், பெர்மனண்ட்டாக ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஒரு ரோ இன்சர்ட் ஆகிடும். ஸோ ரோ இன்சர்ட் ஆகிடுச்சுன்னா அக்னாலஜ்மெண்ட்டாக என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னா ரெக்கார்டு இன்சர்ட்டட் அப்படின்னு உங்களுக்கு பைத்தானில் வந்து போட சொல்லியிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமை பாருங்கள், நம்ம ரன் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட அதில் காட்டுறேன். இதில் பாருங்கள், இந்த டேபிளை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 0 rows செலக்டட் அப்படின்னு வரும். பாருங்கள், 0 rows செலக்டட், எந்த ரோவுமே இன்சர்ட் பண்ணலை அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிட்டு வருவோம். பாருங்கள், 1 rows இன்சர்ட்டட், ஒரு ரெக்கார்டு வந்து என்ன ஆயிடுச்சு, இன்சர்ட் ஆகிருக்குன்னு வருது. இப்போ இதில் போய் இப்போ நீங்கள் எம்ப்ளாயை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணது அதில் நமக்கு காமிக்கும் இந்த வியூவில். பாருங்கள், டேட்டாபேஸ் நேமை நான் மாற்றாம விட்டுட்டேன், ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ ஒரு ரோஸ் வந்து என்ன ஆயிருக்கு, இன்சர்ட் ஆயிருக்கு. பாருங்கள், நேமில் வந்து ஜான், ஐடியில் நம்ம கொடுத்தது, சேலரியில் நம்ம கொடுத்த 25,000, டிபார்ட்மெண்ட் ஐடி, பிரான்ச் நேம் எல்லாமே நமக்கு காட்டுதான்.
ஸோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் வேல்யூஸ் ஆஃப் உள்ளுக்குள்ளே எல்லாம் நம்ம ஃபீல்டு நேமிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வேல்யூக்கானதை நம்ம கொடுக்கணும். ஸோ இதுதான் இன்சர்ட் query. சரிங்களா? இது மல்டிபிள் ரோஸ் இன்சர்ட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, டேபிளை எப்படி ஆல்ட்ரு பண்ணுறது, ஒரு ரோ எப்படி இன்சர்ட் பண்ணுறது, இந்த 3 query பார்த்துருக்கோம். கிரியேட் டேபிள் query, ஆல்டர் டேபிள் query, இன்சர்ட் டேபிள் query 3 query வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.